உச்சம் தொட்ட தேவிகா மன அழுத்தம் ஏற்பட்டு அவதிப்பட வைத்தது விதியா சதியா? தேவிகா பற்றி பல ஆண்டுகளாக சினிமா வட்டாரங்களில் பல கிசுகிசுகள் பேசப்பட்டாலும் அவற்றில் பெரும்பாலான உறுதிப்படுத்தப்பட்டவை அல்ல. அவரை பற்றி பரவலாக பேசப்பட்ட சில வதந்திகள். அவர் சில முன்னணி நடிகர்களுடன் நெருக்கமாக இருந்ததாக அக்கால சினிமா இதழ்களில் கிசுகிசுகள் வெளியாகின. ஆனால் அவற்றுக்கு உறுதியான ஆதாரம் எதுவும் வெளியாகவில்லை. இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்களின் விருப்பமான நடிகையாக இருந்ததால் அதையும் மையமாக வைத்து பல வதந்திகள் உருவானதாக கூறப்படுகிறது. அவரது தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் திருமணம் குறித்து பல செய்திகள் வெளியானாலும் அவற்றில் பல யூகங்களாகவே இருந்தன. ஆனால் தேவிகா மிகவும் கண்ணியமான நடிகையாகவே திரையுலகில் அறியப்பட்டார். அவரை பற்றிய எந்த சர்ச்சையும் உறுதிப்படுத்தப்பட்ட ஆதாரங்களுடன் வெளியாகவில்லை. அக்காலத்தில் பேசப்பட்ட சில சுவாரஸ்யமான கிசுகிசுகள் மற்றும் சம்பவங்கள் இவை பெரும்பாலும் அந்நேர சினிமா இதழ்கள் மற்றும் வதந்திகளிலிருந்து வந்தவை. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மைகளாக கருதப்படக்கூடாது. ஜெமினி கணேசனுடன் தேவிகா பல வெற்றி படங்களில் நடித்ததால் இருவருக்கும் காதல் இருப்பதாக வதந்திகள் பரவின. ஆனால் இருவரும் இதை உறுதிப்படுத்தியதில்லை. சிவாஜி கணேசன் தேவிகாவின் இயல்பான நடிப்பை பல முறை பாராட்டியதாக சினிமா வட்டாரங்களில் கூறப்பட்டது. இதையே சில இதழ்கள் தேவையில்லாமல் கிசுகிசுவாக மாற்றி வெளியிட்டன. எம்ஜிஆருடன் நடித்தபோது அவர் மிகவும் ஒழுக்கமாகவும் நேரம் தவறாமல் படப்பிடிப்புக்கு வருபவராகவும் இருந்தார் என்று படக்குழுவினர் கூறியுள்ளனர். இருந்தாலும் இருவரை பற்றியும் ஆதாரமற்ற வதந்திகள் சில சமயம் வெளியானது. தேவிகா படப்பிடிப்பு தளத்தில் மிகவும் அமைதியாக இருப்பார். தேவையற்ற பேச்சுகளையும் சர்ச்சைகளையும் தவிர்ப்பார் என்று அவருடன் பணியாற்றிய பலர் கூறியுள்ளனர். திருமணத்திற்கு பிறகு அவர் சினிமாவில் குறைவாக நடித்தது பற்றியும் பல யூகங்கள் பரவின. ஆனால் அவர் தனது தனிப்பட்ட வாழ்க்கையை பொதுமக்கள் பார்வையிலிருந்து விலக்கி வைத்திருந்ததால் பல தகவல்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை. தேவிகா தயாரித்த வெகுளி பெண் திரைப்படம் பல முறை விநியோகஸ்தர்களின் பார்வைக்கு போட்டு காட்டப்பட்டும் படம் பிசினஸ் ஆகவில்லை. இதனால் தேவிகாவும் அவரது கணவரும் இந்த படத்தை சொந்தமாக வெளியிட்டார்கள். படம் நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது. ஆனால் போட்ட முதல் கூட கைக்கு வரவில்லை. இதனால் கணவன் மனைவிக்குள் மிகுந்த கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. தேவிகாவின் கணவர் தேவதாஸ் தேவிகாவை அடிக்கடி கண்ணதாசனை பார்க்க செல்வதை கண்டித்தார். ஆனால் தேவிகாவுக்கு கண்ணதாசனை சந்தித்தால் மன நிம்மதியும் அவரிடம் சில விஷயங்களை மனவிட்டு பேசவும் மனதில் உள்ள பாரம் குறைவது போலவும் இருப்பதாக நினைத்து அவரை சந்தித்து வந்தார். இதுவே அவர்கள் கணவன் மனைவிக்குள் மிகுந்த பிரச்சனையை உண்டு பண்ணியது. படத்தின் தோல்வியால் கடன் கொடுத்தவர்கள் எல்லோரும் தேவதாசை நெருங்க ஆரம்பித்தார்கள். தேவிகா தன் பங்குக்கு இருந்த சொத்துக்களை விற்று கடனை அடைத்தார். ஆனாலும் கணவன் மனைவிக்குள் சமரசம் ஏற்படவில்லை. தேவிகாவின் கணவர் தேவதாஸ் நீதிமன்றம் மூலம் தேவிகாவிடம் விவாகரத்து கோரிக்கை வைத்தார். அப்போது வருமானத்துக்கு மிகவும் தள்ளாடிய தேவிகா கண்ணதாசனிடம் தன்னை வைத்து ஒரு படம் தயாரிக்க கேட்டுக்கொண்டார். கண்ணதாசனும் தேவிகாவை வைத்து ஒரு படம் தயாரித்தார். அந்த படம் பாதியிலேயே நின்று போனது. நீதிமன்றத்தில் தேவிகாவிடம் விவகாரத்திற்கு வருகிறீர்களே, என்ன காரணம் என்று நீதிபதி கேட்டார். அதற்கு தேவிகாவின் கணவர் தேவதாஸ் மோசமான ஒரு வார்த்தையை நீதிமன்றத்தில் கூறி தேவிகாவை அவமானப்படுத்தினார். ஆனாலும் தேவிகா நீதிமன்றத்திற்கு செல்லவில்லை. அந்த விவகாரத்துக்கு வழக்கு பல நாட்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தது. இப்படி பல சோதனைகளையும் வேதனைகளையும் கடந்து தேவிகாவின் வாழ்க்கை துன்பத்திலேயே நகர்ந்து கொண்டிருந்தது. உடல் பருமனாகிவிட்டதால் அவருக்கு அதன் பிறகு பட வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. தேவிகாவுக்கு தமிழ் சினிமாவில் நல்ல பெயரை வாங்கி கொடுத்த படங்கள் நிறைய இருக்கின்றன. சுமை தாங்கி, பலே பாண்டியா, ஆடிப்பெருக்கு, பாவம் மன்னிப்பு, பாவை விளக்கு, முதலாளி, அன்பு எங்கே, மணமகன் தேவை, இப்படி பல படங்களை சொல்லலாம். முதலாளி படத்தின் வெற்றிக்கு பிறகு ஸ்ரீதரின் நெஞ்சில் ஒரு ஆலயம் படம்தான் தேவிகாவை உச்சத்துக்கு கொண்டு போனது. எம்ஜிஆருடன் ஆனந்த ஜோதி என்ற ஒரு படத்தில் தான் இணைந்து தேவிகா நடித்தார். அதேபோல் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசனுடன் தேவிகா இணைந்து நடித்த படங்கள் எல்லாம் ஹிட்டானது. இந்த அளவுக்கு உச்சத்தை தொட்ட தேவிகாவின் சொந்த வாழ்க்கை சிறப்பாக அமையவில்லை. உதவி இயக்குநரான தேவதாஸ் என்பவரை தேவிகா திருமணம் செய்து கொண்டார். TM சவுந்தரராஜன் AL ராகவனுக்கு உறவினரானார். சௌராஷ்டிராவை சேர்ந்தவர். சினிமாவில் வாய்ப்பில்லாததால் மனைவியின் வருமானத்தை நம்பியிருந்தார். வெகுளி பெண் என்ற படத்தை எடுத்தார். அந்த படம் விருதும் பெற்றது. தேவதாசுக்கான அடையாளமே அவ்வளவுதான். தேவிகாவின் சொத்தில் பெரும் பகுதியை கணவர் எடுத்து சென்று விட்டதாக தேவிகாவே கூறியிருக்கிறார். தேவிகா தேவதாஸ் தம்பதியின் ஒரே மகள்தான் கனகா. கரகாட்டக்காரன் யாருமே எதிர்பார்க்காத வெற்றியை தந்துவிட்டது. அதன் பிறகு ரஜினியுடன் நடித்த அதிசய பிறவி சரியாக போகவில்லை. அந்த கதை ரஜினிக்கான கதையாக அமையவில்லை. மேலும் கனகா ஹீரோயினாக இருக்கும்போது இரண்டாவது ஹீரோயினாக மாற்று மொழியை சேர்ந்த ஒருவரை அந்த படத்தில் நடிக்க வைத்தார்கள். ஆனால் அந்த படம் தோல்வியடைய காரணமே அந்த இரண்டாவது ஹீரோயின் தான்.
ரஜினிகாந்துடன் இணைந்து நடித்த பிறகு கூட கனகாவுக்கு சரியான படங்கள் அமையவில்லை. குடும்பத்தில் சம்பாத்தியமும் இல்லை. அம்மா தேவிகாவும் உடல்நலக்குறைவால் படுத்துவிட்டார். அப்பாவின் ஆதரவும் இல்லாமல் அம்மாவை பார்த்து கொள்ள முடியாமல் ஷூட்டிங்கிற்கும் போக முடியாமல் தவித்தார். கடைசியில் பரிதாபமாக தனித்து நின்றுவிட்டார். பணத்துக்கு பஞ்சமில்லை என்றாலும் அவரது மனதில் அமைதி இல்லை. பாவம் கனகா. அம்மா எப்படி மன அமைதி இல்லாமல் வாழ்க்கையை தொலைத்தாரோ அதேபோல் மகளும் மன நிம்மதி இல்லாமல் தனித்து வாழ்கிறார். அடையாளமே தெரியாத அளவுக்கு நடிகை என்ற பிம்பம் போய்விட்டது. ஆளே உருகுலைந்து போய்விட்டார். நடிகைகள் என்றாலே பகட்டான வாழ்க்கை, பந்தாவான கார், ஆடம்பரமான மாளிகை என்றுதான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மன நிம்மதியின்றி ஒவ்வொரு நாளும் தேவிகா உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு வாழ்க்கையை தொலைத்து கொண்டார். அதேபோல் அவரது மகளும் இப்போது அதிக மன உளைச்சலுக்கு ஆளாகி நோயின் பிடியில் சிக்கி இருப்பதாக கேள்வி. காலம்தான் இதற்கெல்லாம் மருந்து.